வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான சிக்னல்ஸ் வந்தாச்சு. இதை ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். மிக குறிப்பாக அவங்க கூப்பிட்ட ஒரு சீஃப் கெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரம்ப் அளித்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயங்கள், இது எதுவுமே இந்தியாவுக்கு நல்ல செய்தியாக இல்லை. ஏன், எதுக்கு அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று ஆபரேஷன் சிந்தூருக்கு முன், ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பாக அமெரிக்கா அரசாங்கம் செய்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது எதுவுமே இந்தியாவுக்கு அனுகூலம் சேர்க்கும் விஷயமாக மிக நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்ட்டு மிக தெளிவாக சொல்லிட முடியும். இப்போ கரண்டான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த G7 சப்மிட் நடக்குது. இந்த G7 சப்மிட் முடிஞ்ச பிறகு பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரெண்டு பேரும் ஃபோனில் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசிக்கிறாங்க. என்ன பேசினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொன்னோம். இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் முடிந்த பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த முதல் நபர் யாருன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்த அசிம் முனீர். அந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபரை பற்றி நம்ம மிக தெளிவாக பல காணொலிகளில் பேசியிருக்கிறோம். பெஹல்காம் தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட மூளையாக செயற்பட்ட ஒரு நபர், தீவிரவாதிகளுடைய கூடாரத்துக்கு கிட்டத்தட்ட தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய இராணுவ தளபதியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு ஒரு டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரத்தை நோக்கி பாகிஸ்தான் எவ்வளோ வேகமாக நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த நாட்டுடைய அதிகாரப்பூர்வமற்ற ஒரு அதிபர் அசிம் முனீர் அவர் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாரு வெள்ளை மாளிகையில். ப்ரைவேட்டாக லஞ்ச் கொடுக்குறாங்க. அந்த லஞ்சோட மெனு லிஸ்ட்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருந்தது. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அசிம் முனீரை சந்தித்த பிறகு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஒன்று எல்லாரையுமே, குறிப்பாக இந்தியாவுடைய இந்த அரசியல், குறிப்பாக இந்திய தரப்புலேருந்து பார்க்கும்போது அது அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னு ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு, ரெண்டு பேரும் புத்திசாலிகள், பாகிஸ்தானும் புத்திசாலி, இந்தியாவும் புத்திசாலி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஈரான் விஷயத்தில் எங்களை விட ஈரானை பற்றி பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈரான் விஷயத்தில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு தான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடும் அப்படின்ட்டு அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் உணர்த்துறார். மூன்றாவது ஒரு விஷயம் போறாரு. இதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் அசிம் முனீர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். இதை ரொம்ப பிளெயின் பிளாங்கா, இதுக்கு முன்னையும் பின்னையும் பெரிய பெரிய சென்டென்ஸ்லாம் இல்லாமல், நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் ஒப்புக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அப்போ கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஒரு கட்டளையாக சில விஷயங்களை விதித்து இருக்கிறார். அது நான் கண்டிப்பாக செஞ்சு தந்துடுறேன் எஜமா அப்படின்ட்டு இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் தலையாட்டிட்டு வெளில வந்திருக்காங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதில் இங்கே ட்ரம்ப் செய்ய முயன்ற விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஒன்று, பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு ஒரே தட்டில் வைக்கிறார். அது எப்படி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடும் அதற்கு எதிராக கடுமையாக நிற்கக்கூடிய ஒரு நாடும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எந்த செய்தியாளரும் கேட்கல கேள்வி ட்ரம்ப்பை. ஏன்னா அது ஒயிட் ஹவுஸில் நடக்குது. பெஹல்காம் தாக்குதலுக்கே அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கும் பெஹல்காம் தாக்குதலுக்கும் எந்தெந்த வகையெல்லாம் சம்பந்தம் இருக்கு, குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாதி யாரு, அந்த தீவிரவாதிக்கும் ISIக்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவாக அடுக்கிய பிறகும் NIA இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எல்லாமே அதை நோக்கி மிக பட்டவர்த்தனமாக தெரிந்த பிறகு, தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடும் தீவிரவாதத்தை தங்களுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடும் இந்தியாவும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் இந்த வெள்ளை மாளிகையிலிருந்து பேசுறார் அப்படின்னா, இதற்கான தைரியம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்ததுன்னா அந்த சேர்ல இருந்து வந்தது. நாம அமெரிக்க அதிபர், நாம என்ன வேணா பேசலாம், எல்லாருமே கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனா நேற்று நம்முடைய பிரதமர் மிக தெளிவா சொல்லியாச்சு, எங்களுக்கு மீடியேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு.
ஆனா மீண்டும் இதே செய்தியாளர் சந்திப்புல இரு நாடுகளுக்கும் இடையில நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன். அதுவும் எந்தெந்த விஷயத்துல, காஷ்மீர் விஷயம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி விஷயத்தெல்லாம் நாங்க பேசி, குறிப்பா இந்தியாவுடன் பேசி நான் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்த தயார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பாளர், குறிப்பாக ஊடுருவல்காரர்களாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய ராணுவத்தை அனுப்புறீங்க, உங்களுடைய ஒரு மாகாணம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை ஒழுங்கா அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு துப்பு கிடையாது. அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா ஒரே நாள்ல உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திடுவேன். அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சரி செஞ்சிருவேன். இந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயத்தை கூட நிறைவேற்ற முடியாது உங்களால. ஆனா நீங்க இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் நீங்க பிரச்சனை தீர்க்க போறீங்களா அப்படின்னு அங்க யாருமே கேள்வி கேட்கல. சோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தெளிவா எதை காட்டுது அப்படின்னா, பாகிஸ்தான் மீண்டும் அவங்களுடைய பழைய ஓனர்ஷிப்புக்கு வந்தாச்சு. அவங்களுடைய புது ஓனர் சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங். இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி எங்கே வந்தாச்சு அப்படின்னா அமெரிக்கா ஓனருக்கு வந்தாச்சு. ஏன் அமெரிக்கா ஓனருக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின அடி, அந்த அடியிலேருந்து நம்மை காப்பாற்றியது அமெரிக்க அரசாங்கம் தான். ஸோ நம்ம அவங்களுக்கு சார்பாக இருந்தால் தான் அது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்திருக்கு. அதுக்கு இந்த ட்ரம்ப்போடைய இந்த நிர்வாகமும் துணை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் உச்சகட்டமாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, 2 நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதை விட ஒரு வடிகட்டின ஒரு பொய் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துவதற்கு முதல் அழைப்பு அப்படிங்கிறது இஸ்லாமாபாத்ல இருந்து டெல்லிக்கு வந்தது, டெல்லியில இருந்து இஸ்லாமாபாத்துக்கு போல. சோ இந்த அளவுக்கு ஒரு பட்டவர்த்தனமான ஒரு கேவலமான பொய்யை அமெரிக்காவுடைய அந்த அதிபர் அப்படிங்கிற சேர்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தரால சொல்ல முடியுது அப்படின்னா அது வெறும் ட்ரம்பால மட்டும்தான் முடியும். இந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு பொய்யை பைடன் அரசாங்கம் கூட சொன்னது கிடையாது. ஆனா அதை ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லுது, அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே விட்டுருவோம். இதுல சட்டிலா இன்னொரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற போர்ல மிகவும் முக்கியமானது. என்ன அப்படின்னா, தன்னோட அந்த ட்ரூத் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளத்துல தொடர்ச்சியா ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஒரு லைவ் அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் இந்த போர் நடக்குது, குறிப்பா அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர்ல நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் நிபந்தனையற்ற முறையில் நீங்க சரணடையணும் அப்படின்ட்டு ஈரானுக்கு போடுறதாகட்டும், அவங்களுடைய தலைவர் அந்த அலிகமானி அவர் எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க இப்போதைக்கு கொல்ல மாட்டோம்னு சொன்னதாகட்டும். ஸோ லைவ் கமெண்ட்ரியை ஒரு அதிபர் மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அதிபர் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ ஏன் அசீம் முனிரை இப்போ கூப்பிட்டு பேசணும் அமெரிக்கா? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவும் குறிப்பா இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் தலைக்கு மீறி போயிட்டு இருக்கு. அப்போ ஏன் இப்போ அசீம் முனிரை கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மளுடைய காணொலியில ஒரு 2 காணொலிக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமான செய்தி அப்படிங்கிறது லோக்கல் சேனல்ஸ்ல இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் ஒரு சில சர்வதேச ஊடகங்கள்ல அது வந்தாச்சு. இந்த ஈரான் பார்டர், ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே பார்டர் இருக்கு. அந்த பார்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் இருக்கு. அந்த பார்டர்ல பாகிஸ்தான் அரசு, குறிப்பாக பாகிஸ்தானுடைய அந்த அரசாங்கம் என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. இப்போ அதோட அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயம் வெளியே வந்துருச்சு. ஒண்ணுமே கிடையாது. நாம 2 நாளா ஒரு செய்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அணுகின விதம் அப்படிங்கிறது வேற. ட்ரேட் வார் வந்துடும், 2 பேர் நிற்கணும், நாங்கள் இஸ்ரேலை அடிக்க சொல்லவே இல்லை, நாங்களும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி இது ஒரு யூனிலேட்ரல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோலாம் பேசியிருந்தார். ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் மாறி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் நினைச்சா தீர்த்து கட்டிடுவேன், நாங்க எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, நாங்க எதை பண்ணுவோம்னு இஸ்ரேல் நடத்தி வர அந்த போர்ல ட்ரம்ப் என்ன பண்றாரு, நானும் இருக்கிறேன், நானும் செய்யறேன் போர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வலுக்கட்டாயமா அதை திணிக்கிறார். ஆனா அந்த விஷயத்தை இஸ்ரேல் எங்கேயாவது அங்கீகரிச்சிருக்கானா? எங்கேயுமே இல்லை. ஆனா வலுக்கட்டாயமா ட்ரம்ப் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வண்டியில ஏறார். ஸோ இப்போ ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ 2 நாளா இருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. அதை எந்த வகையிலிருந்து தாக்கணும், எங்க இருந்து தாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாகிஸ்தானுடைய இந்த ராணுவ தளபதியை அங்க கூப்பிட்டு பேசினது அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நூர்கான் பேஸ் அப்படிங்கிறது
அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரானுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை நாம பாகிஸ்தான்லேருந்து எடுப்போம். பாகிஸ்தான்லேருந்து எடுத்தா என்ன, பாகிஸ்தான் என்ன, நம்ம சொல்றதுதான் அவன் செஞ்சுட்டு போறான். ஏதாவது ஒரு நாடு தங்களுடைய நாடை இன்னொரு நாட்டுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு படைத்தளமா பயன்படுத்துமா, பயன்படுத்த அட்லீஸ்ட் தருமா? இந்தியா கனவுலையாவது இந்த விஷயத்தை செய்யுமா? ஆனா இந்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த மனநிலை படைத்தவர்கள் யார் அப்படின்னா அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம். ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்த போகிறது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அந்த மெசேஜ் அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப்புடைய இந்த செய்தியாளர் சந்திப்புலேருந்து வெளியே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது யாருக்கு நல்லது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பாகிஸ்தானுக்கே நல்லது கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் யோசிக்கிறாங்களா என்ன? அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. சரிப்பா, நீ பாட்டு என்னப்பா அமெரிக்கா பாகிஸ்தான்லேருந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படின்ற அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். 2024 ஜனவரி மாதத்தில் இதே இந்த ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சண்டை நடந்தது. ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, அது சுன்னி முஸ்லிம்ஸை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மேல ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த அமைப்பு பேர் ஜைஷ் அல் அடில் அப்படிங்கிற அந்த அமைப்பு. அதுவும் ஒரு பயங்கரவாத அமைப்பு. பயங்கரவாத அமைப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது பாகிஸ்தான்ல. இது அந்த வகையில் இன்னொரு அமைப்பு. இந்த அமைப்பு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க எங்க பலுஜிஸ்தான்லயே. இந்த தாக்குதலை நடத்தின பிறகு பாகிஸ்தானும் பதில் தாக்குதலை நடத்திச்சு ஈரான் மேல. ஸோ அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. அப்போ இவங்க ஈரானுக்கும் பாகிஸ்தானை தாக்குவது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கு எதிராக செயல்படுவதோ ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதோ எதுவுமே புதுசு கிடையாது. அப்படிங்கிற போது ஒரு ட்ராக் ரெக்கார்டு கிளியரா இருக்கு. இந்த ட்ராக் ரெக்கார்டை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ ட்ரம்ப் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, ஈரானை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட பாகிஸ்தான் தெரிஞ்சுக்கிட்டது தான் ஜாஸ்தி. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த விஷயத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈரானுடைய தலைவர் அலி கமானியை நாங்கள் கொல்லணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானும் அதே மாதிரி திட்டத்தில் அவங்களும் ஆமாம் அவரை கொல்லணும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இது இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தாலும் கூட குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆட்சியாளர்களுக்கு மிக நிச்சயமாக தெரியாது. ஏன்னா அவங்கள மக்களை பற்றி யோசிச்சா தானே. இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, அப்போ ஈரானை நேரடியாக தாக்குவதற்கு பாகிஸ்தான் மட்டும்தான் இருக்கா இந்த அமெரிக்காவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அமெரிக்க அரசோடைய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்க ஒரு அவங்களுடைய எதிரி நாடு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த எதிரி நாடை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஃபர்ஸ்ட் தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்க. தங்களை அவங்க வளைச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு படைத்தளத்தை உருவாக்குவாங்க. அங்கே படைத்தளத்தை உருவாக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமானங்களை பறக்க விடுறது உள்ளிட்ட விஷயங்களை காமிச்சு அந்த நாடுகளை மிரட்டுவாங்க. இது அமெரிக்காவுடைய ஒரு வாடிக்கை. தொடர்ச்சியாக சுதந்திரம் பெற்ற நாள்ல இருந்து தொடர்ச்சியாக இன்று வரை அமெரிக்கா இங்க இந்தியாவில் ஒரு இராணுவ தளத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு. ஆனா அதுக்கு ஒரு நாளும் இந்திய ஆட்சியாளர்கள் சம்மதித்தது கிடையாது. அது சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதால தான் இப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல போய் அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலாண்டை அவங்க பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா ஏற்கனவே அவங்களுடைய படைகளை மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுடைய இராணுவ படை வீரர்கள் 40,000 பேர்கிட்ட அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வார்ஷிப்ஸும் இப்போ களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அது DD-573 அப்படிங்கிற அந்த சர்வேலன்ஸ் ஷிப் ஆகட்டும், அது இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் USS தாமஸ் தண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இதை இப்போ ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் சீல அவங்க கொண்டு போய் அங்கே அந்த சர்வேலன்ஸில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இல்லாமல் இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மன், கிரீஸ் இந்த எல்லா நாடுகள்லையுமே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கூட ஈரானை அவங்களால தாக்க முடியும். அதே மாதிரி இந்த ரீஃபியூவலிங்கான சென்டர்ஸும் அவங்களுடைய டேங்கர்ஸ் முக்கியமான ரீஜனுக்கெல்லாம் அமெரிக்கா மாற்றி இருக்கிறது. இது எல்லாமே எதுக்கான சிக்னல் அப்படின்னா, நேரடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தணும்
அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு தான் அசீம் முனீர் கூட சந்திக்கிறது. இல்லைன்னா ஏன் அசீம் முனீரை வந்து அவங்க வந்து சந்திக்கணும்? அதுவும் குறிப்பாக அது சந்திக்கிறது மட்டும் கிடையாது, இந்தியாவை வந்து ரப் பண்ணி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று தான் அப்படின்னு அந்த வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த அமெரிக்க திமிர் இருக்குல்ல, அதுதான் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கக்கூடியது. அதில் அந்த திமிருக்கு ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா, எங்களுக்கு எந்த மீடியேஷனும் தேவையில்லைன்னு ட்ரம்ப் கிட்டே சொல்லிட்டாரு. அவர் தான் சீஃப் மீடியேட்டர். எங்க பிரச்சனை நடந்தாலும் நான் தான் போய் வந்து நெஞ்சை கிழிச்சிட்டு நிற்பேன் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த ட்ரம்ப்புக்கு தெளிவான ஒரு பதிலை வந்து இந்தியா நேற்றே கொடுத்து விட்டது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பதிலை ரஷ்யா கொடுத்திருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் மரியா ஷர்கோவா அவங்க வந்து இப்போ வந்து செய்தியாளர் சந்திச்சு அவங்க வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு வந்து யுஎன்னுடைய இன்டர்நேஷ்னல் லா அப்புறம் யுஎன் சார்ட்டர் அந்த விஷயத்தை வந்து மதிக்கவே இல்லை, அவங்க வந்து அதை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் உடனடியாக ஈரான் மீது நடத்த வரக்கூடிய இந்த தாக்குதலை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அமெரிக்காக்கான மெசேஜ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோன்ட் இன்வால்வ் இன் எனி மிலிட்ரி ஆக்ஷன். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு ரஷ்யா வந்து மெசேஜ் சொல்லியிருக்கு. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நேற்று இந்தியா வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தது, எங்களுக்கு மீடியேஷன்லாம் தேவையில்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறது தான் அது கிட்டத்தட்ட. அவள் நேற்று இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ரஷ்யா வந்து வெளிப்படையாகவே வந்து எச்சரிச்சிருக்கு யாரை? அமெரிக்காவை. ரஷ்யா வந்து எல்லாருமே நிறைய பேர் குறைச்சி மதிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த வேர்ல்டு வார் 2க்கு பிறகு அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போச்சு, சோவியத்தார்களுக்கு தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஸ்டில் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய அந்த பவர் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்த ரீஜனில் ஒரு பவர் பேலன்ஸை வந்து கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து அமெரிக்கா நாங்கள் நினச்சா என்ன ஆட்டம் வேணால் ஆடலாம், நம்ம சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, நம்ம தான் இங்கே பெரிய அண்ணன், நம்ம சொன்னால் என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வேலைலாம் இனிமேல் இங்கே நடக்காது. இதுக்கு நேற்று இந்தியா தெளிவான பதில் கொடுத்தாச்சு, இன்னைக்கு ரஷ்யா கொடுத்துருக்கு. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த ட்ரம்ப் தலைமையிலான இந்த அமெரிக்காவுடைய இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது தவறான பாதையில் வந்து போய் கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த பாகிஸ்தான் என்கிற இந்த நாடையும் இந்தியாவையும் ஒப்பிட்டதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பார்ப்பவர்கள் மட்டும் கிடையாது, விஷயம் தெரிந்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் இதை வந்து வெளிப்படையாக வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறார்னா இது மிக நிச்சயமாக உள்நோக்கம் இருக்கு. இதனால தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல மறுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது, குறிப்பாக நம்மளுடைய அரசு பார்வை அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்பும் இதில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவை வந்து நாம் ஒன்றும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த ட்ரேட் டீல்னு சொல்லிட்டா இனிமேல் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஜெய்சங்கர் அதுக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ட்ரேட் டீல்னா உனக்கும் லாபம் இருக்கணும், எனக்கும் லாபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ நாம் எங்கேயும் வந்து இறங்கி போல. இருந்தாலும் கூட வந்து அமெரிக்காவை இந்தியா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எதுனா அது குவாட் என்ற அந்த அமைப்பு சைனாவை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த இடத்துல தான் இப்போதைக்கு வந்து அமெரிக்காவுடைய தேவை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. அமெரிக்காவுடைய தேவை இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்தியா என்ற நாடுடைய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கு. ஸோ இந்தியாவுடைய தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாவடக்கத்தோட பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இனிமேல் வரும் காலங்களில் வந்து அமெரிக்க அதிபருக்கு புரிய வைக்கப்படும். அதை நோக்கி இந்தியாவுடைய நகர்வு இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.